உதயநிதி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை மிகவும் சர்ச்சையாச்சு. கைது செய்யப்பட்டார் நேற்று. ஆனா திமுக சைடு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் இதை விட பாருங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். உங்க கேள்வியில எல்லாமே அடங்கி போயிடுச்சு. உதயநிதி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை மிகவும் சர்ச்சையாச்சு. கைது செய்யப்பட்டார் நேற்று. ஆனா திமுக சைடு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் இதை விட பாருங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். உங்க கேள்வியில எல்லாமே அடங்கி போயிடுச்சு. உதயநிதி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை மிகவும் சர்ச்சையாச்சு. கைது செய்யப்பட்டார் நேற்று. ஆனா திமுக சைடு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் இதை விட பாருங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். உங்க கேள்வியில எல்லாமே அடங்கி போயிடுச்சு. உதயநிதி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை மிகவும் சர்ச்சையாச்சு. கைது செய்யப்பட்டார் நேற்று. ஆனா திமுக சைடு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் இதை விட பாருங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். உங்க கேள்வியில எல்லாமே அடங்கி போயிடுச்சு.